ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ரீட்டா குலோத்துங்கன். இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான மாங்காய் மிட்டாய் தாங்க செய்ய போகிறோம். வாங்க, செய்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே எப்படி சிம்பிளாக செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த மாங்காய் எங்கள் கம்பெனியில் பறித்த மாங்காங்க. 3 மாங்காய் சூப்பராக இருந்தது. நல்லா பழுக்கிற ஸ்டேஜுங்க. அதை நல்லா கழுவி தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த பால் போக தோலெல்லாம் சீவி எடுத்துக்கிட்டேங்க. பாருங்கள் எப்படி சூப்பரான மிட்டாய் வந்திருக்கு. நல்லா இனிப்பு, புளிப்பு, காரம், உப்பு சேர்த்த நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த மாங்காய் மிட்டாய். இதே போல் அந்த சீசனில் கிடைக்கிற மாங்காய் வச்சு நீங்களும் இனிப்பு மிட்டாய் செய்து பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ ஜம்முன்னு ரோல் ஆகுது. நல்லா ஒரு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நமக்கு சூப்பராக இது மாதிரி வந்துடும். நல்லா தின் லேயராக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மாங்காவை நல்லா தோலெல்லாம் சீவிட்டு மெலிசாக அந்த பீலரால் பீல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு குயிக்காக மேஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பத்தெல்லாம் போடாமல் நல்லா மெலிஸ் லேயராக பீல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வானல் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதி வந்த உடனே இந்த மாதிரி துருவிய மாங்காவை அதில் போட்டுக்கிறோங்க. போட்டு நல்லா கரண்டியால் கடைஞ்சிருங்க. நல்லா மேஷ் பண்ணிட்டா நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக காரப்பொடி, 1 கப் நாட்டு சர்க்கரை போட்டுங்க. நீங்கள் வேணும்னா சுகர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு நாட்டு சர்க்கரை டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்குன்றதால போட்டிருக்கேன். நல்லா போட்டு கலரிகிட்டே இருக்கணும். நல்லா கலரி முடித்தோம்னா நல்லா குக் ஆகிட்டு ஒரு பாகு பதத்துக்கு வருங்க. அந்த பாகு பதத்தில் நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே அடி பிடிக்காமல் நல்லா அல்வா கிண்டுற மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா அந்த மாதிரி பத்தெல்லாம் தெரியாமல் சூப்பராக நல்லா க்ரீமியாக ஆகிடும். அதுக்கப்புறம் தட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம அழகாக நல்லா அல்வா ஊற்றுற மாதிரி ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நீங்கள் கொஞ்சம் ஆறின உடனே ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் எடுத்திங்கன்னா அருமையான இனிப்பு மாங்காய் மிட்டாய் ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நான் காரப்பொடியும் உப்பும் சேர்த்துட்டேன். அது நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அது நல்லா வெந்த உடனே நம்ம தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்லை சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்திங்கன்னா நல்லா ஒரு ப்ரௌனாக நல்லா சூப்பராக இருக்கும், கோல்டன் கலரில். சர்க்கரை போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைட் கலரில் வரும். அவ்வளோதான். உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த பக்குவத்தில் செய்கிறப்ப ரொம்பவே இனிப்பாக சூப்பராக இருக்கும். நல்லா இதை 1 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. ரோல் பண்ணி அழகாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா எப்போல்லாம் ஒரு மாதிரி ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா பாருங்கள் எவ்வளோ நல்லா பிளெண்ட் ஆகி வெந்துடுச்சு. பாருங்கள், நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு. பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதை நல்லா ஊற்றி கிண்டிட்டிங்கன்னா கொஞ்சம் ஆறின உடனே நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு மறுநாள் எடுத்து உங்களுக்கு விருப்பமான சைஸில் ஸ்கொயராகவோ ரவுண்டாகவோ நிறைய இப்போல்லாம் கட்டர்லாம் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஆவி பறக்க அல்வா மாதிரியும் இருக்குது. அல்வா மாதிரியும் பசங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். ஆனால் நம்ம மிட்டாயின்னு செய்கிறதால ஒரு நாள் கூல் பண்ணிவிட்டு நல்லா ஆறின உடனே அப்படியே எடுத்திங்கன்னா சூப்பராக அந்த தட்டிலேருந்து வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ரோல் பண்ணி சின்னதாக கட் பண்ணிக்கலாம் கட்டரால். பாருங்கள் எப்படி சும்மா டவல் மாதிரி வருது. பாருங்கள், எங்கள் கம்பெனியில் விளைஞ்ச மாங்காய் மிட்டாய் எவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்களும் இந்த சீசனில் மாங்காய் வாங்கி நல்லா அழகாக தோலை சீவிட்டு நல்லா பீலரால் பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. மெலிசாக இல்லை கத்தியால் கூட நீங்கள் மெலிசாக சீவினீங்கன்னா நல்லா வேக வைக்கணும். வெந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கரண்டியால் கடைஞ்சி அதுக்கப்புறம் நீங்கள் தேவையான அளவுக்கு காரம், உப்பு, ஸ்வீட் சேர்த்து கிண்டினீங்கன்னா இவ்வளோ சூப்பராக எம்மியான மாங்காய் மிட்டாய் கிடைக்கும். பாருங்கள், இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மாங்காய் மிட்டாய் நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி. தேங்க்யூ.